முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் திருச்சி கிழக்கில் நின்றார்னா வெல்வாரா? கட்டாயமா திருச்சி கிழக்கு நின்னா பொது வேட்பாளர் நிற்பாருன்னா அவர் வெல்வாரு. அவர் தான் சட்டசபையில இருக்க வேண்டிய ஆள். அவரு சீமானா கூட ஒரு பொது வேட்பாளர் நிப்பாட்டி அவரையும் ஜெயிக்க வைக்கலாம். வேல்முருகனை இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் வந்து சட்டசபையில இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்க அமைச்சர்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து இந்த மாதிரி வேற உள்ள சட்டசபையில இருந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். சட்டசபை நிகழ்வும் நல்லா இருக்கும். ஒருமித்து ஒத்தாவே போகாது. இப்ப டவுட் தான். ஏன்னா சொல்ல போனா இப்ப ஆல்ரெடி கொளத்தூர் அவரால் சொந்த ரெண்டு மூணு டைம் ஜெயிச்ச தொகுதியிலே அவர் தோத்துருக்காரு. அந்த தொகுதியில அவர் எல்லாமே பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே சொல்றாங்க. பட் ரீல்ஸ்லயும் நிறைய பார்த்தேன். பிரம்மாண்டமா தான் எல்லாமே செஞ்சிருக்காரு. பட் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அவங்க எதுவுமே இறங்கி செய்யலன்னு நினைக்கிறேன். அவர் கொளத்தூருக்கு அவர் தான் எம்எல்ஏவா இருந்தாரு. பட் எல்லா வேலையும் சேகர் பாபு பார்த்து இருந்தாரு. அவர் தான் அங்க போயிட்டு எல்லாமே ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் இறங்கி வேலை செய்யாதனால மக்கள் அதிருப்தியாகி மாற்ற வேணும்னு மேபி டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். பட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்க டைம் கொடுத்து பார்த்தா என்னன்னு நமக்கு தெரியும். ஸ்டாலின் பத்தியும் குறைகளும் இருக்கு, நிறைகள் நிறையவே இருக்கு. பட் 5 வருஷம் நீங்களும் பார்த்திருப்பீங்க எல்லாமே ஆட்சியில எல்லாமே டிவிக்கே வந்ததுமே 2500 ரூபாய் போடணும்னா அது எப்படி போட முடியும்? அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்மளும் என்னன்னு தெரியும். அவங்க 5 வருஷமா 1000 ரூபாய் போட்டாங்களா? மகளிர் பணம் போட்டது கிடையாது. நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சுதான் அவங்க 1000 ரூபாய் போட்டாங்க. இவங்க வந்தது 2500 உடனே போடணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்மளும் முடிவு சொல்லணும். எடுத்ததும் அவங்களை குறை சொல்ல முடியாது. சோ அவங்களுக்கு விஜய்க்கு டைம் தலைவர் சிஎம்க்கு நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம். என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா அடுத்து நீங்க ஆட்சியை மாத்தி விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்க கையில தான் ஓட்டு இருக்கு. சோ நீங்க தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணணும். கண்டிப்பா செய்ய மாட்டாருங்க. அந்த தொகுதியில அவர் முன்னால வேஸ்ட் தான். அவர் செய்ய மாட்டாரு. ஆனா ஏன் சொல்றேன்னு சொன்னா அவர் என்னங்க பண்ணாரு? இங்க திருச்சியில வந்து கே.என். நேரு என்ன பண்ணி வச்சிருக்காரு? கே.என். நேரு வந்து திருச்சி அந்த பஸ் ஸ்டாண்டு புதுசா பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்கல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டு நிறைய இது பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவரு ஸ்டாலின் என்ன செய்ய மாட்டார், வாய்ப்பு கம்மிங்க. முன்னாள் முதல்வர் நின்றா வெற்றி பெறுவாரான்னா அவர் செஞ்சது மக்கள் நினைச்சு பார்த்தா போதும். இப்ப குளத்துல ஒரு தாமரை பூ பூத்து இருக்கு தலைவரை, வெயில் பட்டவனே பூத்துரும். அது என்ன பண்ணும்? சாயந்தரம் மூடிடும். டிவிக்கு ஆச்சு அது மாதிரிதான். சரிங்களா? வெயில் போனதுக்கு அப்புறம் தாமரை பூ திரும்பி பழைய நிலைமைக்கே போயிடும். இது வந்து மோகத்தினால விழுந்த ஓட்டு. ஆனா இப்போ தலைவர் எங்க நின்னாலும் அவர் வெற்றி பெறுவார். அதுக்குண்டான ஆதரவுக்கு திமுக தொண்டர்கள் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இப்போ ஒரு இடைத்தேர்தல நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இப்போதைக்கு ஒரு என்ன அந்த சூடு ஆறாம இருக்கு. ஸோ மேபி அவர் வர்றதுக்கு வந்து நின்னார்னா, ஏன்னா அவரோட தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கும் போது மற்ற இடத்துல நின்னா வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அவர் நிப்பாரான்றது ஒரு ஆச்சரியக்குறி. நிச்சயமா வந்தா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா ஜெயிப்பாரான்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெல்வாரு. ஓகே. திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? மக்கள் தான் சார் காரணம். ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் சரியா போய் சேரலன்னு சில பேர் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? எல்லா திட்டமும் நல்லா செஞ்சாரு. மக்களுக்கு நல்லா உதவி செஞ்சாரு. நல்லா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாரு. இன்னைக்கு மக்கள் வந்து விஜயோட போய் என்ன ஆறுதல் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல எதுல வந்து தாவேகா வெல்றதுக்கு முக்கியமான காரணமாச்சு? திமுக இவ்வளவு பெரிய தோல்வி சந்திச்சதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்து மக்களை வந்து நேரடியா எதுவுமே சந்திக்காம நேரா வந்து விஜய் மக்களை வந்து ஓட்டை என்கிட்ட போடும்னு சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. ஓகே. திமுக மீண்டும் பலம் பெற என்னென்ன பண்ணணும்? எங்க தவற விட்டோமோ அதை நாங்க சரி பண்ணுவோம். மக்கள் மத்தியிலேயே மக்களுக்காக உழைச்சோம். அதே மக்களுக்காக எந்த இடத்துல தவறு பண்ணணுமோ அந்த இடத்த சரி பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு வரும்.